சற்று முன் அண்ணாமலை மீது கைது நடவடிக்கை ஒப்புதல் அளித்த ஆளுநர் ரவி. வச்சு செய்யும் ஸ்டாலின், மிரண்டு போன பாஜகவினர். அதாவது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் அண்ணாவை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்த ஆளுநர் ஒப்புதலுடன் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்தார். அவரது மனுவில் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு மக்களிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பொய்யான தகவலை பரப்பி வருகிறார் என கூறினார். அண்ணாமலை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை மதுரையில் பேசும்போது மீனாட்சி அம்மன் கோவில் 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது முத்துராமலிங்க தேவர் அறிஞர் அண்ணாவை பார்த்து கடவுள் பக்தி இருப்பவர்களை தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இரத்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை செய்தார் எனவும், இதனால் PT ராஜாவுடன் அண்ணாவும் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர் எனவும் கூறியிருந்தார். ஆனால் முத்துராமலிங்க தேவர் அவ்வாறு கூறவில்லை என பத்திரிகையில் தெரிவித்தார். அண்ணாமலை கூறிய தகவலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை இவ்வாறு இட்டுக்கட்டுப்பட்டு கதைகள் கூறி மக்களிடையே கலவரம் மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். எனவே அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரியிருந்தார். அண்ணாமலை பேச்சு குறித்தும் ஆதாரங்களையும் சமர்ப்பித்தார். இந்த வழக்கு தொடர்பாக சேலம் 4வது நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதித்துறை நடுவர் யுவராஜ், அண்ணாமலை மீது 2 பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையிலான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அரசின் அனுமதியை பெற வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அவதூறு பரப்பை கூறி வரும் அண்ணாமலை கைது செய்ய ஆளுநர் ரவியே ஒப்புதல் கொடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் அண்ணாமலையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.